உயர்நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமே. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 மாதத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணுன்னாங்க. 3 மாதம்னா 12 வாரத்தில் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். 12 வாரம்னா 1 வாரம் தான் ஆகுது, உடனே ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னா என்ன அவசரம்? நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத கேஸ் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேஸுகளுக்கு காமிக்கவா? 10 வருஷமாக 5 வருஷமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலை. நானே எத்தனையோ வழக்கு போட்டிருக்கேன். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லுங்கள், எனக்கு 2-3 வருஷம் ஆச்சு கேஸுன்னு பாதிக்கப்பட்டவர்கள் போட்டு கேஸை போட்டிருக்கான். ஆனால் சீமானது மட்டும் அவங்க 12 வாரங்கிறாங்க. எத்தனையோ வழக்கு இல்லை, இந்த 12 வாரம் கொடுத்தா 12 வாரம் கழிச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, எங்களுக்கு பத்தாது, இன்னொரு 12 வாரம் கொடுங்கன்னு 10 சொல்லுவாங்க. ஆனால் சீமான் வழக்கில் மட்டும் 12 வாரம் கொடுத்தா இல்லை 1 வாரத்திலேயே ரிப்போர்ட் ஃபைல் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ வேகமாக ஏன் போகணும்? அப்போ ஏதோ அரசியல் பின்புலம் புகுந்து விளையாடுது அப்படிங்கிறது தான். அது என்ன பண்ணாங்க, சீமானுக்கு இங்கே சீமான் விஷயத்தை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது இந்த இவன் இருக்கான், திமுக வக்கீலுங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க இருக்கான் நிறைய பேர் ஸ்டாலினுக்கு. அந்த வழக்கை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. கருணாநிதி சமாதிக்கு இந்த வேலை பண்ணி தானே வாங்கினீங்க. பெரிய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வக்கீல், பதவி வாங்கிக்குவான், லாயர்டிங்கில் ஆயிருமா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கபில் சிபல், இவனுக்கு வாதாட தெரியாது, 4 வரையும் பேச தெரியாது, கபில் சிபலை வச்சுருவான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற ஆள், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போக முடியாது, அங்கே விரட்டி விட்டுருவான். அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இதில் சதி பண்ணுறாங்களோ, சீமான வழக்கை சீக்கிரம் முட்டி கொண்டு வராங்களோங்கிறது ஒரு